Hello friends, welcome to English Pesa Asaya. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 10000க்கும் மேல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. So really I feel very happy. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க, நிறைய லைக் கொடுத்திருந்தீங்க. So thank you very much. அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்கிறதுல சென்டென்ஸ் மேக் பண்ணி அதையே கமெண்ட்ஸா போட்டிருந்தீங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷம். அதுவும் கரெக்ட்டா போட்டிருந்தீங்க. So really I feel very happy. ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து எல்லாருமே பார்த்துட்டு வரீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் WH கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஃபியூச்சர் டென்ஸ்லனா பாசிட்டிவாக சென்டென்ஸ் உருவாக்குறது, நெகட்டிவாக பேசுகிறது, அதுக்கப்புறம் பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, அப்புறம் நெகட்டிவாக கேள்வி கேட்குறது பார்த்தோம். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வேர்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன வேர்ட்? WH வேர்ட். அதில் என்னென்ன இருக்குது? வேர், வென், ஒய். அந்த WHல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை. பாஸ்ட் டென்ஸில் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வருவான். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவன் வருவானா, இது பாசிட்டிவில் கேள்வி கேட்குறது. WHல எப்படி கேட்கலாம்? எப்பொழுது அவன் வருவான், எப்போ அவன் வருவான், எங்கே அவன் வருவான், ஏன் அவன் வருவான் கேட்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். WH கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்களா? வாட் என்ன, வேர் எங்கே, வென் எப்பொழுது, ஒய் ஏன், ஹூ யார், ஹூம் யாரை, விச் எது, ஹூஸ் யாருடைய. இதெல்லாம் பாருங்கள் WHல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு பேர் தான் WH கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிம்பிள். ஏன் சிம்பிள்னு சொல்கிறேன்? ஆல்ரெடி நம்ம எப்படி கொஸ்டின் கேட்குறதெல்லாம் பார்த்துட்டோம். அதனால இது ரொம்ப சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை எழுதிட்டு அதுலேருந்து இந்த WH கொஸ்டின் நான் கொண்டு வரேன். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். அவன் பள்ளிக்கு போவான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கணும்? ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வில் போடுவீங்க, அதுக்கப்புறம் வெர்ப் இருக்கும். அவ்வளோதானே? அதே ஃபார்மேட் தான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஹீ போடுறீங்க, அதுக்கப்புறம் வில் வரும், அதுக்கப்புறம் வெர்பு. போகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? கோ. ஓகே, he will go. எங்கே போவான்? பள்ளிக்கு. இக்குன்னா என்ன பார்த்துருக்கோம்? டு ஸ்கூல். இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அவன் பள்ளிக்கு போவான். இந்த ஸ்ட்ரக்சர் எதுக்குள்ள ஸ்ட்ரக்சர்? ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்குள்ள ஸ்ட்ரக்சர். இப்போது இதை நார்மலாக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஓகே, அதை கேட்டுட்டு WH கொஸ்டினுக்கு வரலாம், உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வாக்கியம் உருவாக்க போகிறோம். ஓகே, எப்படி கேட்பீங்க? இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக உள்ள வீடியோ போய் பாருங்கள். அவன் பள்ளிக்கு போவானா. என்ன பண்ணணும் கொஸ்டின் கேட்குறதுக்கு? வில்லை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறீங்க, அவ்வளோதான். ஓகே, வில் ஹீ. இந்த வில் முன்னாடி வந்துருச்சு, அடுத்து ஹீ வரும். வில் முன்னாடி போனதுனால அடுத்து கோலேருந்து எழுதுவீங்க இல்லையா? கோ டு ஸ்கூல். Will he go to school? அவன் பள்ளிக்கு போவானா? இப்போ WHல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொஸ்டின் கேட்க போறீங்க. கேட்கலாமா? எப்பொழுது அவன் பள்ளிக்கு போவான்? எப்பொழுது அவன் பள்ளிக்கு போவான்? ஒன்றுமே கிடையாது. எப்பொழுதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வென். அதை அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு WH கொஸ்டின் எப்போவுமே முதல்ல போட்டுருணும் WH வேர்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஸ்டினாக மாற்றி வச்சுருக்கோமா, இதை அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். When will he go to school? எப்பொழுது அவன் பள்ளிக்கு போவான்? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஒரு கொஸ்டின் உருவாக்கிட்டு WH வந்தது அப்படின்னா அந்த வேர்டை முன்னாடி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு.
எப்போவுமே WHல ஆரம்பிக்கிற வார்த்தை முதல்ல வரும், அதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஆக்சிலரி வெர்ப். கொஸ்டின் கேட்கும் போது எப்போவுமே ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போட்டுருவோம். ஆனால் WH கொஸ்டினில் அந்த ஆக்சிலரி வெர்பு முன்னாடி என்ன ஆட் பண்ணுறீங்க? அந்த WH வார்த்தையை ஆட் பண்ணுறோம், மறந்துடவே கூடாது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதுங்க. WH கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு எழுதலாமா? ஒன்றுமே இல்லை. முதல்ல எதில் ஆரம்பிக்குது? WHல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வில் அப்படிங்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் வருது. ப்ளஸ் அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கோம்? ஹீங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இல்லையா? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு. வெர்பு என்னது? போகிறது தான் வந்து வெர்பு. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம சென்டென்ஸ்லேருந்து உருவாக்கியிருக்கோம். பட் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் சிம்பிள். நார்மல் கொஸ்டினாக கேட்குறதுக்கு இந்த வில்லை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு WH ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் எப்பொழுது அவன் பள்ளிக்கு போவான், எப்பொழுது அவன் விளையாட போவான், எப்பொழுது நீ விளையாட போவாய், when will you go to play. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டு பாருங்கள். எப்பொழுது நீ சாப்பிடுவாய், when will you eat. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவள் விளையாடுவாள். அவள் விளையாடுவாள். ஓகே, அவள் விளையாடுவாள். ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோம்? பாசிட்டிவாக மாற்றலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு முதல்ல சப்ஜெக்ட் அவள் போடுவோமா? அதுக்கப்புறம் என்ன வரும்? ஃபியூச்சர் டென்ஸில் வில் போடுறீங்க. ஓகே, விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளே. அவ்வளோதான். சப்ஜெக்ட் வருது, வில் போடுறீங்க, அடுத்து ஒரு வெர்ப் வருது. என்ன செய்கிறாங்க? விளையாடுறது. அவ்வளோதான். இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 3 நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் பார்ட் 2 பாருங்கள், பார்ட் 1 பாருங்கள், எல்லாமே பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக புரியும். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஸோ she will play. அவள் விளையாடுவாள். அடுத்தது நார்மலாக ஒரு கேள்வி வாக்கியத்தை நான் உருவாக்க போகிறேன். அவள் விளையாடுவாளா? அவள் விளையாடுவாளா? என்ன பண்ணணும்? இந்த வில்லை தூக்கி என்ன பண்ணுவீங்க? அப்படியே முன்னாடி போட்டுறீங்க, அவ்வளோதான். will she play. அவள் விளையாடுவாளா? இதே மாதிரி நான் ஒரு WH கொஸ்டின் கேட்க போகிறேன், நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ என்னன்னா, எங்கே அவள் விளையாடுவாள்? ட்ரை பண்ணுறீங்களா? ஒரே ஒரு வேர்டு ஆட் பண்ணோம். என்ன வேர்டு ஆட் பண்ணோம்? இதோட இதுக்கு முன்னாடி ஒரு WHல ஒரு வேர்டு வரும்னு சொன்னோன்னா, எங்கே அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? வேர். வேர். எங்கே அவள் விளையாடுவாள். மிச்சத்தை அப்படி போட்டுறீங்க. முதல்ல இந்த வேர் WHல ஆரம்பிக்கிற வேர்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சிலரி வெர்ப் வரணும், வில். இதுதான் அப்படியே வரும், அவ்வளோதான். நிறைய இந்த மாதிரி எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேர் வில் ஷீ ப்ளே. எங்கே அவள் விளையாடுவாள். என்ன விளையாடுவாள் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்? வாட் சேர்ப்பீங்க, அவ்வளோதான். வாட் வில் ஷீ ப்ளே. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறேன். நீங்கள் எனக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ஓகே ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள். நீ சாப்பிடுவாய் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது நார்மலாக பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் சென்டென்ஸ். என்ன பண்ணுவீங்க? முதல்ல சப்ஜெக்ட். நீங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? யூ. நான் அந்த சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோலேருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ நீ அப்படிங்கிறது யூ போட்டிங்க. ஃபியூச்சர் டென்ஸ் சாப்பிடுவாய், இன்னும் சாப்பிடல, அப்போ இது ஃபியூச்சர் டென்ஸ் தானே. அப்போ என்ன வரணும்? வில். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வில் வரணும், அதையும் போட்டிங்க இல்லையா? அதுக்கப்புறம் சாப்பிட்றது, அதான் வந்து வெர்பு. சாப்பிட்றதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஈட். யூ வில் ஈட். நீ சாப்பிடுவாய். இதே இது நீ பிரியாணி சாப்பிடுவான்னு என்ன பண்ணுவீங்க? ஈட்டுக்கு அப்புறம் அந்த பிரியாணி போட்டுறீங்க, அவ்வளோதான். யூ வில் ஈட் பிரியாணி. யூ வில் ஈட் ஃப்ரைட் ரைஸ். ஓகே, யூ வில் ஈட் சப்பாத்தி. எதுனாலும் சொல்லலாம். யூ வில் ஈட் தோசா, எதுனாலும் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். இப்படி தான் நீங்கள் பேசி பழகணும். இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் சென்டென்ஸ்.
ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், நீ சாப்பிடுவாயா அப்படின்னு நான் கேட்க போகிறேன். நீ சாப்பிடுவியா, ஏய் நீ பிரியாணி சாப்பிடுவியா கேட்போம் இல்லையா. நீ சாப்பிடுவாயானா எப்படி கொஸ்டின் கேட்பீங்க, அந்த வில்ல தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறீங்க, அவ்வளோதான். வில் யூ ஈட், நீ சாப்பிடுவாயா. ஓகே, அப்புறம் நீ நான்வெஜ் சாப்பிடுவியான்னு கூட கேட்போம். இந்த மாதிரி நான்வெஜ் பிரியாணி எது வந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த ஈட் வெர்புக்கு அப்புறம் போட்டுறீங்க, அவ்வளோதான். வில் யூ ஈட் பிரியாணி, வில் யூ ஈட் நான்வெஜ், ஓகே, வில் யூ ஈட் ஃப்ரைட் ரைஸ், நீ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவியா, எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது கொஸ்டின் கேள்வி வாக்கியம், அதுக்கப்புறம் WH கொஸ்டின். நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, நீ என்ன சாப்பிடுவாய். நம்மலாம் ஹோட்டலுக்கு போகிறோம், நான் வந்து பிரியாணி சாப்பிடுவேன், நீ என்ன சாப்பிடுவ கேட்பமா இல்லையா? கேட்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. எப்படி கேட்பீங்க? ஒன்றுமே கிடையாது, வில் யூ ஈட்டுங்கிறது ஒரு கொஸ்டின் தான், ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு WH ஆட் பண்ணுறீங்க. நீ என்ன சாப்பிடுவாய், என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் வாட், அதை அப்படியே போட்டுரும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சது ஆல்ரெடி இதை அப்படியே நீங்கள் போடுவீங்க. ஃபார்மேட்டும் அதான், WH முதல்ல வந்துருச்சு, அதுக்கடுத்து இந்த ஃபியூச்சர் டென்ஸில் வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்ப் வரணும், அடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப், இதே தான் இல்லையா. வாட் வில் யூ ஈட், நீ என்ன சாப்பிடுவாய். ஏய் நீ எங்கே சாப்பிடுவ கேட்பமா இல்லையா, எங்கே சாப்பிடுவாய், அதுவும் நீங்கள் கேட்கலாம். அப்போ என்ன வரும், வேர் வில் யூ ஈட், நீ எங்கே சாப்பிடுவாய். நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்கூலில் இருக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் எப்படிலாம் கேட்கலாம், ஏய் எப்படா சாப்பிடுவ, நீ எப்போ சாப்பிடுவ, நீ எப்பொழுது சாப்பிடுவாய் கேட்பமா இல்லையா. அதுக்கு என்னது எப்பொழுதுங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் when. கேட்டுகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா முதல்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த வீடியோவோட முடியுது. ஸோ WH கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். இதை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் பேசி பாருங்கள். இவ்வளோதானா அப்படின்னு இருக்கா, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸுங்கிற அந்த ஒரு கான்செப்ட், அந்த டென்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், கரைச்சி குடிச்சாச்சு, ஓவர். இவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. என்ன இருக்குது, பாசிட்டிவ் பார்த்தோம், நெகட்டிவ் பார்த்தோம், எப்படி நெகட்டிவாக கேள்வி கேட்குறது, பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, WH கொஸ்டினில் எப்படி கேள்வி கேட்குறது, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கண்டிப்பாக ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கடகடன்னு சொல்ல வேண்டியதான், இவ்வளோதான் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஆக்சிலரி வெர்ப் வந்து வில் யூஸ் பண்ணுவோம், கொஸ்டின் கேட்கணும்னா இப்படி தான் கேட்போம் சொல்லிடுவீங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பார்க்கணும், எழுதி பாருங்கள், நிறைய சென்டென்ஸ் உருவாக்குங்க. நான் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் த ஃபார்மேட், இது வந்து ஒரு ஃபார்மேட், இப்படி தான் இருக்கும் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் நான் சொல்லியிருக்கேன். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், நீங்கள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் பேசி பாருங்கள், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க, இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுங்க. யாருக்காவது மெசேஜ் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம், அப்போ தான் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மறக்காமல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் வர நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி வீடியோ கேட்குறீங்கல்ல, கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் போட வீடியோ ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நம்ம எப்படி 5 வீடியோ போட்டிருக்கோம் பாஸ்ட் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும், அதே மாதிரி நான் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் தனித்தனியாக போட போகிறேன். டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.